அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலம் உலகில் தலைசிறந்து விளங்கக்கூடிய பல்வேறு சான்றோர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் வழங்கப்படுகின்ற மிக சிறந்த பரிசான நோபல் பரிசை பற்றி நாம் பார்ப்போம். இப்பரிசானது இயற்பியல் துறை, வேதியியல் துறை, மருத்துவத்துறை, இலக்கியம், அமைதி மற்றும் பொருளாதாரத்துறை ஆகிய 6 துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதி ஆல்பர்ட் நோபல் என்பவரின் நினைவு தினமான அன்று வழங்கப்படுகிறது. யார் அந்த ஆல்பர்ட் நோபல்? வாருங்கள் பார்க்கலாம். ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர். 21 அக்டோபர் 1833 ஸ்வீடனில் பிறந்தவர். இவர் தன்னுடைய அற்புத கண்டுபிடிப்பாக டைனமைட்டை கண்டுபிடித்து பல்வேறு கடினமான பொருள்களையும் கட்டிடங்களையும் தகர்த்தெறிந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு அதை பயன்படுத்தினார். ஆனால் பின்னாளில் அந்த வெடிமருந்து பல்வேறு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு பயன்படுத்துவதை எண்ணி மிகவும் மனவேதனைப்பட்டார். அதனால் தான் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் 1895 நோபல் ட்ரஸ்ட் என்ற அமைப்பை ஏற்படுத்தி இந்த உலகில் சிறந்து விளங்கக்கூடிய மேற்கண்ட 6 துறைகளில் முதலில் 5 துறை மட்டுமே, அந்த 5 துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு ஆண்டுதோறும் பரிசு வழங்க அவர் அந்த ஏற்பாடு செய்தார். அதற்கான உயிலையும் எழுதி வைத்தார். 1901 முதலில் 5 துறைகளுக்கு மட்டுமே நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அப்படி முதலில் நோபல் பரிசு பெற்றவர் 1901 எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்த ரான்சன் என்பவர் ஆவார். அதன் பிறகு 1968 முதல் ஸ்வீடன் நாட்டு ஸ்வர்ஜஸ் ரிக்ஸ் பேங்க்ஸ் மூலமாக பொருளாதாரத்துறையில் சிறந்து விளங்கும் நிபுணர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகிறது. வாருங்கள் அடுத்தது இதுவரை நோபல் பரிசு பெற்ற இந்தியர்களை பற்றி பார்க்கலாம். முதலில் இயற்கை கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இவர் கொல்கத்தாவில் 1861ஆம் ஆண்டு ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். இவருடன் பிறந்தவர்கள் மொத்தம் 13 பேர். உலகில் 2 நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதிய கவிஞர் என்ற பெருமை பெற்றவர். நம்முடைய ஜனகன மன என்ற தேசிய கீதத்தையும் வங்காளதேசத்து அமர் சோனா பங்களா என்ற தேசிய கீதத்தையும் இயற்றியவர் இவர். இயற்கை கவிஞர் மட்டுமல்ல, இசை, ஓவியம், நாடக ஆசிரியர் என்று பல்வேறு சிறப்பு பெற்றவர். இவருடைய தலைசிறந்த படைப்புகளாக கருதப்படுவது கீதாஞ்சலி, கோரா, காரே, பைரே போன்றவையாகும். இதில் இவருடைய அற்புதமான படைப்பான கீதாஞ்சலிக்கு 1913ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றார். இந்த கீதாஞ்சலி என்ற புத்தகம் நான் கல்லூரி காலங்களில் படிக்கின்ற போது என்னுடைய விடுதியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் எனக்கு கவிதையில் சிறந்து விளங்கிய 2ஆம் பரிசாக அந்த புத்தகம் எனக்கு கிடைத்தது. அதை படித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். நான் ஒரு கவிஞனாக மாறுவதற்கு இந்த புத்தகம் ஒரு காரணமாக அமைந்தது. காரணம் அதில் குறிப்பிட்ட ஒவ்வொரு வரிகளும் கடவுளிடம் வேண்டுவதாக மிக அற்புதமாக சோகத்தின் வெளிப்பாடாக அந்த கவிதையை அவர் எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட அந்த கீதாஞ்சலியை அவர் 2 ஆண்டுகள் முழுவதும் எழுதியதாக கூறப்படுகிறது. முதல் நோபல் பரிசு பெற்ற ஆசியரும் இந்தியரும் இவரே என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இயற்பியலுக்காக முதல் நோபல் பரிசு பெற்ற தமிழர் சர் சி வி ராமன் அவர்கள். 1888ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் உள்ள திருவனைக்காவலில் பிறந்தார். அதன் பிறகு சென்னை மாநிலக் கல்லூரியில் BA ஆனர்ஸ் மற்றும் MA ஆனர்ஸ் படிப்பை முடித்து கொல்கத்தாவில் உதவி அக்கவுண்டன்ட் ஜெனரலாக பதவியேற்று அங்கே சில காலம் பணிபுரிந்தார். இவரது மனைவி லோகசுந்தரி. தொடர்ந்து இவர் அந்த பதவியில் இருந்து கொண்டே பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார். இவருடைய அற்புதமான கண்டுபிடிப்பு ஒளிச்சிதறல். 1928ஆம் ஆண்டு இதனை அவர் வெளியிட்டார். அதன் பிறகு ராமன் விளைவு என்று சொல்லக்கூடிய இவருடைய உலக புகழ்பெற்ற கண்டுபிடிப்பை வெளியிட்டு 1930 நோபல் பரிசை பெற்றார். இவர் வெளியிட்ட தினமான பிப்ரவரி 28 நம்முடைய தேசிய அறிவியல் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் நமது இந்திய அரசு கொண்டாடி கொண்டு வருகிறது. ராமன் விளைவு என்பது ஒளி ஒரு பொருளின் ஊடே செல்லும் போது சிதறும் ஒளி அலைகளில் அலைநீள மாற்றத்தை கண்டுபிடித்தார். நவீன இயற்பியல் வளர்ச்சியின் பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய கொல்கத்தாவில் சென்று அங்கிருந்து சில காலம்
பணியாற்றிவிட்டு 1933இல் பெங்களூருக்கு குடிபெயர்ந்தார். அங்கே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் நிறுவனத்தின் முதல் இந்திய டைரக்டராக பதவியேற்றுக் கொண்டு தன்னுடைய பல்வேறு ஆய்வுகளுக்கு காரணமாக அமைந்தார். 1948இல் பணி ஓய்வு பெற்றவுடன் ராமன் அறிவியல் ஆய்வு மையம் என்ற நிறுவி அங்கே ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பௌதிகம் சார்ந்த பல்வேறு பயிற்சிகளை அளித்தார். சர் சி வி ராமன் அவர்களுக்கு 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதும் 1957ஆம் ஆண்டு லெனின் அமைதி விருதும் பெற்று சிறப்பிக்கப்பட்டார். இவர் 1970இல் நவம்பர் 21இல் இயற்கை எழுதினார். அடுத்து டாக்டர் ஹர்கோபிந்த் கோரானா. இவர் இந்தியாவில் பிறந்து, அதாவது பஞ்சாபில் பிறந்து சில ஆண்டுகள் கழித்து அமெரிக்கா குடியுரிமை பெற்றவர். ஜனவரி 9ஆம் தேதி 1922இல் பிறந்தவர். இவர் மருத்துவம் சார்ந்த உடற்கூறியல் துறையில் செயற்கை ஜீன்களை உருவாக்கி அதன் மூலம் பல்வேறு அறிவியல் ஆய்வுகளுக்கு வித்திட்டவர். இவருடைய செயற்கை ஜீன் உருவாக்கும் ஆய்விற்காக 1968ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெறப்பட்டார். மேலும் ஒரு பல்வேறு பரிசுகளை பெற்றவர். அன்னை தெரேசா அவர்கள் 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி அல்பேனியில் பிறந்தவர். தன்னுடைய 18வது வயதில் இந்திய குடியுரிமை பெற்று தன்னுடைய அற்புதமான பணியை கொல்கத்தாவில் தொடங்கினார். இவர் ரோமன் கத்தோலிக்க அருட் சகோதரி ஆவார். அனாதைகளுக்கும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் இவர் பணி செய்து சிறப்பு பெற்றார். இவர் லொரோட்டா சகோதரிகள் என்ற அமைப்பை 1928இலும் பிறர் அன்பின் பணியாளர் சபையை 1950இல் நிறுவி புகழ்பெற்றவர். இவருக்கு 1979இல் அம்பேத்கர் நோபல் பரிசு கிடைக்கப்பெற்றது. மேலும் 1980இல் பாரத ரத்னா விருதும் கிடைக்கப்பெற்றது. இவர் 1997இல் மறைவிற்கு பிறகு இவருக்கு கொல்கத்தாவின் அருளாளர் தெரசா பட்டம் சூட்டப்பட்டது. 5வது டாக்டர் சுப்பிரமணியம் சந்திரசேகர். நோபல் பரிசு பெற்ற 2வது தமிழர். லாகூரில் 1910 அக்டோபர் மாதம் 19இல் பிறந்தவர். அதன் பிறகு இவர் சென்னையில் தன்னுடைய பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடித்த பிறகு அமெரிக்கா குடியுரிமை பெற்று அமெரிக்காவில் குடியேறியவர். இவருடைய அற்புதமான ஆய்வு விண்மீன் பற்றியது. அதற்காக அவருக்கு 1983ஆம் ஆண்டு நோபல் பரிசு இயற்பியல் துறையில் வழங்கப்பட்டது. இவருடன் வில்லியம் பவுலர் என்பவர் பெற்றார். இவருடைய ஆய்வு சந்திரசேகர் எல்லை அல்லது சந்திரசேகர் வரையறை என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது நட்சத்திரங்கள் வெடித்து சூப்பர் நோவா நட்சத்திரங்களாக தோற்றுவிக்கும் என இவர் கண்டறிந்தார். இவர் சர் சி வி ராமன் அவர்களுக்கு நெருங்கிய உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. 5வது அமிர்த்யா சென் அவர்கள். இவர் 1933இல் மேற்கு வங்கத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் பிறந்தவர். தற்போது அமெரிக்காவில் வாழ்பவர். இவருடைய அற்புதமான படைப்பு சமூக நல பொருளாதாரம் அதில் சிறங்கி விளங்கியதால் இவருக்கு 1998ஆம் ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு கிடைக்கப்பெற்றது. அடுத்து 1999ஆம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இவர் ஹார்வர்ட், ஆக்ஸ்போர்ட் போன்ற பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். அடுத்து நோபல் பரிசு பெற்ற 3வது தமிழர் வெங்கட்ராம ராமகிருஷ்ணன். இவர் பிறந்த இடம் தமிழகத்தில் உள்ள சிதம்பரம். இவர் தற்போது அமெரிக்க குடியுரிமை பெற்று அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அனைத்து உயிரினங்களில் உள்ள ரைபோ கரு அமிலம் மற்றும் புரதங்களை சிக்கலான அமைப்பான ரைபோசோம்கள் பற்றிய ஆய்வுக்கு 2009ஆம் ஆண்டு வேதியியல் துறையில் இவருக்கு நோபல் பரிசு கிடைக்கப்பெற்றது. மேலும் இவர் பல்வேறு பரிசுகளுக்கு சொந்தக்காரர். நோபல் பரிசு பெற்ற 8வது இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. இவர் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஜனவரி 11, 1954இல் பிறந்தவர். இவருடைய முக்கிய சேவையாக கருதுவது குழந்தைகளின் உரிமைகள் காத்தல். 1990களில் சிறுவர்களை தொழிலாளர்களாக பணியமர்த்தப்படுவதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றவர். கிட்டத்தட்ட தன் வாழ்நாளில் 80,000க்கும் மேற்பட்ட சிறுவர்களை மீட்டு அவர்களுக்கு
மறுவாழ்வு கொடுத்தவர். அதற்காக அவருக்கு 2014ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இவருடன் சேர்த்து பாகிஸ்தான் மலாலா யூசுப் என்ற பெண்ணுக்கும் வழங்கப்பட்டது.